என்ன நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்னைக்கு வந்துங்க தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் வட்டம் அந்த ஊரில் வந்து கருத்த ராஜபாளையம் இருக்குங்க. கருத்த ராஜபாளையம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து ஒரு கோயில் இருக்கு, பெரியசாமி கோயில். அதனால அந்த ஊரில் வந்து யாருமே வந்து மாடி வீடே கட்டக்கூடாதான், கீழ் வீடு மட்டும்தான். அதாவது காங்கிரீட் வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம், கூரை வீடும் இருக்கு, இல்லை ஓட்டு வீடும் இருக்கு. ஆனால் யாராக இருந்தாலும் அந்த முதல் தளம் கூட போடுறது கிடையாது. மேலே வந்து எதாவது போட்டுக்கணுமே தவிர அதுக்கு மேலே குடியிருக்க மாதிரியோ மாடி வீடோ அங்கே வந்து 150 வருஷமாக கட்டவே இல்லைங்க. 150 வருஷமாக கட்டலை. ஏறத்தால் அங்கே வந்து 250 குடும்பமும் இருக்கு. மக்களும் வந்து ஒரு 1600 பேர் பக்கம் இருக்காங்க. ஆனால் மாடி வீடே கிடையாதுங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க. இந்த கருத்தராஜா பாளையத்தில் ஒரு ஓடைக்கு பக்கத்தில், ஊருக்கு வெளியே ஓடைக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குங்க. இந்த ஊரில் வந்து யாருமே தப்பே செய்யக்கூடாது. அப்படி தப்பு செஞ்சால் நைட்டில் வந்து படு தூங்கும்போது வந்து இந்த சாமி வந்து நாயோடு வருவாங்களாம். நாயோட வந்து கனவுல வந்து சொல்லுவாப்பிலையாம். உடனே அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு வேலூன் இருக்குல்ல, வேலூனை வாங்கி கொண்டு போய் கோயில் கொண்டு போய் தலைகீழ நட்டு வச்சு போட்டு வந்துடணும். வந்துட்டா கடவுள் வந்து மன்னிச்சிடுவாருன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் வந்துங்க இது மட்டுமல்ல, இந்த குழந்தைங்களை வந்து நைட்டில் படுக்கும்போது தொட்டியில் விடுவாங்கல்ல, அந்த தொட்டி கூட போடக்கூடாதான். நைட்டில் குழந்தைங்களுக்கு தொட்டி கட்டி தொட்டியில் கூட குழந்தைய வந்து போட்டு தூங்க வைக்கக்கூடாதான். அதே மாதிரிங்க இந்த கோயில் இருக்கிற பகுதி இருக்குல்ல, அந்த எல்லையிலேயே யாரும் செருப்பு கூட போட்டு நடக்கக்கூடாது. யாருமே இதுவரை வந்துங்க அங்கே கட்டுப்பாட்டை மீறி மாடி வீடு கட்டினதே கிடையாதுங்க. மாடி வீடுங்கிறத அங்கே கிடையாது. இந்த இப்போ அரசு வந்து தோப்பு வீடு கொடுக்குதுல்ல, அதுக்காக வந்து அந்த அதிகாரிக்கு வந்து அங்கே வந்திருக்காங்க, தோப்பு வீடு கட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த தோப்பு வீடு கட்ட வந்த அந்த அதிகாரிகள்கிட்ட கூட ஊருக்காரங்க வந்து போய் பேசியிருக்காங்க. எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் வந்து வீடு கட்டலாம், ஆனால் முதல் தளம் கூட போடக்கூடாது, முதல் தலைமை போடக்கூடாது. அந்த மாதிரி தான். அப்படி நீங்கள் வந்து மீறி வந்து செஞ்சீங்கன்னா நாங்கள் வந்து யாருமே குடியிருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி மாடி வீடு கட்டணுங்கலாம் இங்கே பல சோதனைகளுக்கு ஆளாயிருக்காங்க. குடும்பத்தில் அவங்களுக்கும் சோதனை வருது, அவங்க குடும்பத்துக்கும் பல சோதனைகள் வருது. அதனால் பயந்துக்கிட்டு நாங்கள் யாருமே வந்து மாடி வீடே கட்டுறதில்லை. முதல் தலைமை இந்த வீட்லேயும் கிடையாது. சிமெண்ட் வீடு இருக்குது, காங்கிரீட் வீடு இருக்குது, சிமெண்ட் ஷீட்டு போட்டிருக்காங்க. எதாக இருந்தாலும் எல்லாம் கீழே தான். முதல் தலைமைலாம் வந்து எதுவுமே வந்து அந்த அதுக்கு மேலே போகிற மாதிரி நாங்கள் போடவே மாட்டோம். அதனால் நீங்கள் தோப்பு வீடு கட்டினாலும் அதில் வந்து மாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அந்த அதிகாரிகளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா அரசு உத்தரவுப்படி மாடியில் வந்து தளம் போடணும், மாடி வீடு தான் கட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி புரியல. அதனால் அதை வந்து அப்படியே பெட்டிங்லேயே வச்சுருக்காங்க. சரிங்க, இப்போ இது ஒரு நல்ல இன்னைக்கு பதிவை பார்த்துட்டீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. நன்றி.